Hi friends, welcome to my channel Krish Health and Beauty Creatives. நேத்தி டே 2 நான் வெயிட் செக் பண்ணும்போது 600 கிராம் லாஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. இன்றைக்கி டே 3 நான் வெயிட் செக் பண்ண போகிறேன். நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வெயிட் செக் பண்ண போகிறது பார்க்கலாம். மார்னிங் எழுந்துக்கவே 8 o'clock ஆகிடுச்சு. ஓகே வெயிட் செக் பண்ணலாமேன்னு பார்க்குறேன். 82.900 கிராம் இருக்கேன். என்னால் நம்பவே முடியல சுத்தமாக. நான் நேற்றியாச்சும் 600 கிராம் தான் லாஸ் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி 800 கிராம் லாஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாள் போக போக எனக்கு லாஸ் அதிகமாக ஆகுது. அப்போனா நான் இது வெயிட் நான் தொடர்ந்து 1 month கூட செய்வேன். அந்தளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது எனக்கு. நான் 3 days தொடர்ந்து டயட் இருந்ததுக்கு நான் 1 kg 400 கிராம் குறைச்சிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் எழுந்துக்கவே 8 o'clock ஆகிடுச்சு. அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக முடிச்சிட்டேன். ஒரு ஆப்பிள் அண்ட் வெள்ளரிக்காய் ஆஃப் எடுத்துக்கிட்டேன். அதில் சால்ட் அண்ட் பெப்பர் தூவி வச்சுக்கிட்டேன். தென் டீடாக்ஸ் டீ, நீங்கள் ஃபஸ்ட் டேலேயே பார்த்துருப்பீங்களா, அந்த டீடாக்ஸ் டீ எடுத்துக்கிட்டேன். சில டைம் நம்ம ஈஸியாக கூட சமைச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வெயிட்டை செக் பண்ணி பார்த்த உடனே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. 2 days டயட் இருந்ததுக்கு நான் 1.5 kg குறைச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால நான் எவ்வளோ நாள் வேணால் நான் டயட் இருந்துடுவேன். சில பேருக்கு தோணும், இந்த டயட்டை பாதியிலே நிப்பாட்டிடலாமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிப்பாட்டினா இதை விட டபுள் மடங்கு நமக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த டயட் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடலாம். ஆனால் இந்த வெயிட் இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மோட்டிவேஷ்னலாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் டயட் இருந்துட்டு நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிடுவேன். இந்த 7 days லாஸில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் கீரை பொரியல் செய்யலான்னு இருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தென் தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம்லாம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டேன். வதக்கிட்டு அதுக்கப்புறமா கீரை போட்டுக்கிட்டேன். கீரை நல்லா வதக்கிட்ட அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு நல்லா கீரை வெந்துட்ட உடனே ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு நான் முருங்கைக்கீரை பொரியல் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எதுவும் சேர்த்துக்காமல் கொஞ்சோண்டு பொரியல் தான் சாப்பிட்றேன். நான் மார்னிங் வெள்ளரிக்காய் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. 11 மணிக்கு எனக்கு பசிக்கவே இல்லை. அதனால் நான் டேரெக்டாக லஞ்சுக்கு வந்துட்டேன். முருங்கைக்கீரை தான் நீங்கள் சாப்பிடணும் இல்லை, நீங்கள் எந்த கீரை வேணால் சாப்பிடலாம். பசலைக்கீரை கூட நீங்கள் சாப்பிடலாம். அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி நீங்கள் எல்லா கீரையும் சாப்பிடலாம். எல்லா கீரையும் ஹெல்த்தி தான். அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். வீக்லி 2 days நம்ம நார்மலாகவே கீரை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி தூங்குகிற பழக்கம் இருக்குது. எனக்கும் இருந்துச்சு. பட் நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கேன். தூங்குறதே இல்லை. இனிமேலும் நான் தூங்கவும் போகிறதில்ல. மதியானம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாங்ஸ் கேளுங்க, ஏதாச்சும் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம நைட்டு சரியாக தூங்காததால் தான் பகலில் நமக்கு தூக்கம் வருது. நம்ம நைட்டு மினிமம் 8 hours ஆச்சு நம்ம கண்டிப்பாக தூங்கியிருக்கணும். எனக்கு இந்த கீரை பொரியல் நான் கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். உனக்கு இது போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் பொரியல் இல்லை முட்டைகோஸ் பொரியல் கூட நீங்கள் இது கூட செஞ்சு சாப்பிடலாம். பாடியை ரொம்ப டயர்டாக விடாதீங்க. அடிக்கடி வாட்டர் குடிங்க. கேஜிக்கு தகுந்த மாதிரி வாட்டர் குடிங்க. 20 kgக்கு 1 liter குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது போல் நீங்கள் வாட்டர் குடிங்க. நீங்கள் தண்ணி குடித்தாதான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, நான் ஈவினிங் ஸ்நாக்ஸில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் இப்போ டைம் 5:30 ஆகுது. எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு பழம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். நான் நைட்டு டின்னருக்கு நான் ஆம்லேட் செய்ய போகிறேன். ஆம்லேட்க்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 4 egg எடுத்திருக்கேன். 2 egg தான் எடுத்துக்கணும். என் பையனுக்கும் சேர்த்து செய்கிறதால நான் 4 egg எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் 2 egg மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஆனியன் எதுவும் சேர்த்துக்காமல் பிளெயின் ஆம்லேட் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆனியன் இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனியன் அண்ட் சில்லி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிட்டு இது போல் ஃபுல் ஆம்லேட்டை போட்டு எடுத்துக்கிறேன். நான் ஆம்லேட் நல்லா வேகிறதுக்கு இது போல் நடுவில் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். 1 side வெந்தோடனே 1 side திருப்பி போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி டின்னருக்கு நான் முட்டை ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது, பார்க்கவே எம்மியாக இருக்குது. இதோட நான் 8:30க்கு நான் சீரக ஹாட் வாட்டர் குடிச்சிடுவேன். தென் படுத்து தூங்கிடுவேன். நம்ம சீக்கிரமாக படுத்து தூங்கணும் இந்த டயட்டில் இருக்கும் போது. ஏன்னா நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம சீக்கிரமாக படுத்து தூங்கிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் டயட் ஃபுட் சேலஞ்ச் டே 3 நம்ம வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு நான் வெயிட் செக் பண்ணும்போது தான் தெரியும் நான் இன்றைக்கி எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.